மதுரையில் பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்ற அதிமுகவின் தொண்டர்கள், என்னதான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச்செயலராக இருந்தாலும் அன்பும் மற்றும் தலைவன் என்ற முறையில் பன்னீர்செல்வம் அவர்கள்தான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்தபடியாக உண்மையான விசுவாசி என்று தற்பொழுது மதுரை மாவட்ட மக்கள் ஒன்று கூடி பன்னீர்செல்வம் அவர்களை வரவேற்ற தற்பொழுது நிகழ்வு மிகப்பெரிய அளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பன்னீர்செல்வம் அதிமுகவின் உறுப்பினர் கிடையாது, அவர் அதிமுகவிற்கும் ஓபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்தாலும் பல கட்ட தோல்விகள் பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்தாலும் உண்மையான அன்பு அதிமுகவின் தொண்டர்கள் என்றைக்கும் கொடுக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு உதாரணமாக அமைந்துவிட்டது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொடநாடு வழக்கிலும் டெண்டர் ஊழல் முறைகேடு வழக்கிலும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வான் என்றும் அதற்கு பிறகு ஒருபோதும் அதிமுகவிற்கு வர முடியாது என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். நிச்சயமாக அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மட்டும்தான் நிரந்தர இடம் உண்டு, துரோகிகளுக்கு எப்பொழுதும் நிரந்தர இடம் கிடையாது. அவர்களின் ஆட்டம் சில நாளைக்கு மட்டும்தான். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒட்டுமொத்த துரோகிகளின் கூட்டமும் நரிகளின் கூட்டமும் ஒழிக்கப்படும். மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சியை பெறும். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுயநலத்திற்காகத்தான் முடிவு செய்திருக்கிறார். காரணம், அதிமுகவில் மீண்டும் ஓபிஎஸ் சசிகலா இவர்களின் ஆதரவு பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளது. ஆனால் இதற்கு சம்மதம் தெரிவிக்காத எடப்பாடி பழனிசாமி தன் கையில் அதிமுக இருக்க வேண்டும் என்பதன் சுயநலத்திற்காகத்தான் தற்பொழுது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். ஆனால் தொண்டர்கள் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் பின்னால் இருப்பதால் நிச்சயமாக வெற்றி ஒரு நாள் வெல்லும், அது வெகு தூரம் இல்லை என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறுவதை பற்றியும் மதுரையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வரவேற்று அளிப்பதை பற்றியான கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.